நிற்கிது. 2 பக்கம் பாருங்கள், சாதாரணமாக நிறுத்திட்டு போயிட்டாங்க. அப்படியே யாமே எப்போ எக்கேடு கேட்டால் எனக்கு என்ன. ரொம்ப தப்புங்க. வண்டி ஒவ்வொரு டிராஃபிக் ஜாம்லாம் நாங்கள் இங்கே அன்லல் பட்டு வண்டி ஓட்டுற கஷ்டம் எங்களுக்கு தான் தெரியுங்க. அது டீ போர்டுக்காரங்களாம் டிரான்ஸ்ஃபார்மர் அப்படியே விழுகிற மாதிரி இருக்குதுங்க, அப்படியே சாஞ்சிட்டு இருக்குதுங்க இந்த டிரான்ஸ்ஃபார்மருங்க. எங்கே பார்த்தாலும் ரோடு வேலைங்க. இப்போ நீங்கள் நம்ம முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்போம் பாருங்கள், உள்ள அந்த ஏதோ ஒரு திட்டத்துக்கு பதிக்கிற அது இதுன்னு போட்டுங்க. கிட்டத்தட்ட ரொம்ப சிரமமாக இருக்குங்க. வண்டி ஓட்டுறக்கே பார்த்தீங்கன்னா போதும் ஆயிடுதுங்க இந்த ரூட்லிங்க. நீங்களே பார்க்கலாங்க டிராஃபிக் எப்படி இருக்குதுன்னுங்க. சுத்தமாக இந்த வண்டியும் போக முடியல. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு டீ போர்டுக்காரர் அழகாக லெஃப்ட்டில் ரோட்டில் பார்க் பண்ணி விட்டாருங்க. ஸோ ஒவ்வொரு வண்டி போகிறதுக்கு சிரமப்படுதுங்க. ஏன்னா பெரிய வண்டி போய்க்கிறதுனால தான் நான் ஹார்ன் அடிக்கிறேங்க, இல்லைன்னா அப்படி ஹார்ன் அடிக்கக்கூடாது. ஏன்னா அந்த பக்கம் ஒரு வண்டி வந்துருச்சுன்னா சிரமமாக போகுங்க. நான் கொஞ்சம் சீக்கிரம் வாங்க, அப்படியே ஓஸ்ட் வராருங்க, அப்படியே அப்புறம் பேண்ட்டுங்க. ஒரு கெட்ட பழக்கம் என்னன்னா, நம்ம ஆளுகிட்டீங்க அந்த ரோட்டை எப்படி அப்படியே வண்டி நிறுத்திக்கிறதுங்க. ஏன் எப்படி போனால் நம்மளுக்கு என்ன. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வண்டிங்க அப்படியே நடுவில் நிறுத்திக்கிறாருங்க. வந்துட்டு சுத்தமாக இரு மாதிரிங்க. அதாவது வண்டி ஏற்கனவே அங்கே பின்னாடி டிராஃபிக் எல்லா வண்டியும் நின்றுட்டு பின்னாடி ஒரு 10-20 வண்டிக்கு மேலே வருதுங்க. அவர் அழகாக அப்படியே ரோட்டில் நிறுத்திக்கிறாங்க. கொஞ்சம் இந்த லெஃப்ட் போட்டு நிறுத்தலாம் அப்படிங்கிற அந்த சென்ஸ் வந்து நிறைய பேர்த்துக்கு இல்லைங்க. கோயம்புத்தூரில் முக்கால்வாசி அந்த ஷாப்பிங் கடைகளுக்கு முன்னாடி போட்டுருக்க வண்டி எல்லாமே பார்த்தீங்கன்னா உள்ளதலையும் கூட நிறுத்திக்க மாட்டாங்க. இத்தனைக்கு அது நோ பார்க்கிங்காக இருக்குங்க, உள்ளதலையும் கூட நிறுத்திக்க மாட்டாங்க. மனசாட்சியே இல்லாமல் ஒரு வீல் பார்த்தீங்கன்னா ரோட் மேலே ஏறி நிற்குங்க. உங்களுக்கு அந்த அனுபவம் இருந்தால் ஷேர் பண்ணுங்க கமெண்ட்டில். மேக்ஸிமம் எல்லா வண்டியும் பார்த்தீங்கன்னா ரோட்டில் அப்படியே நிறுத்திக்கிறாங்க பாருங்க. அந்த பக்கமெல்லாம் வண்டி ஜம்முன்னு கவர் போட்டு உள்ளே நிறுத்திருக்காங்க. அந்த மாதிரி நிறுத்தினா கூட தெரியாதுங்க. ஆனால் ரோட்டு மேலேயே பார்த்தீங்கன்னா பாதி டயர் பாதி ரோட்டுக்கு நிற்குங்க. இப்போ நீங்கள் ஒரு முன்னாடி ஒரு ஷிஃப்ட் வண்டி பார்க்கலாங்க, அதுவும் அப்படி தான் நிறுத்தியிருக்கு. அப்படிங்க அந்த டீ போர்டு வண்டிக்காரங்க ஒரு சிலர் நல்லா ஒதுக்கி நிறுத்துறாங்க, ஒரு சிலர் அப்படியே நிறுத்திட்டு போயிடுறாங்க. சுத்தமாக வண்டி ஓட்ட முடியறது இல்லைங்க இந்த சிட்டிக்குள்ளே. இப்போல்லாம் முதல் மாதிரிலாம் இல்லைங்க, வண்டி ரொம்ப சிரமமாக ஓட்டுறக்கு.